ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாள் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், இது மாதிரி அம்மாக்கிட்ட இந்த 10,000 பணத்தை கொடுத்து அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட்டை. அதுக்கு சொன்னார் அவர், நீ இப்போ இந்த 10,000 அத்தைக்கிட்ட கொடுத்துட்டேன்னா நாளைக்கு நமக்கு செலவுக்கு என்ன பண்ணுறது? நானும் ஒரு மாதத்துக்கு எனக்கு வேலை சரியாக இருக்காது. மழை நேரங்கிறனால வண்டி அந்த அளவுக்கு ஓடாதுங்கிறது உனக்கே தெரியும். அப்படி இருக்கிறனால ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் வேலை இருக்காது. நமக்கு இப்போ தான் இந்த பணத்தை நீ எடுத்திருக்க, இதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட கேட்டார். உடனே இல்லைங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தான் என்கிட்ட கேட்டுச்சு. ஆனால் நான் உங்ககிட்ட நகை திருப்பணும்னு கேட்குதுன்னு நான் சும்மா தாங்க சொன்னேன். ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் நினச்சிக்கிங்கன்ட்டு தான் நான் சொன்னேன். ஆனால் உண்மையான காரணம் பார்த்தீங்கன்னா, அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தான் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு காரணமே அப்படின்னோடனே, நீ அதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நானே அதை முன்னாடியே நேரத்தையே கொடுத்துருப்பேன்ல அவங்க வந்தப்ப. ஏன் அப்படி தேவையில்லாமல் பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லைங்க நான் பொய் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. எனக்கு புரியுது. நான் எந்த ஒரு விஷயத்துலையும் உங்ககிட்ட நான் மறைச்சது கிடையாது. ஆனால் அம்மா தான் சொன்னுச்சு, இது மாதிரி மாப்பிள்ளைகிட்ட இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் அது இதெல்லாம் சொல்லாத. அவரும் வேலை இல்லாமல் கஷ்டம் தானே பட்டுட்ருக்காரு. அவருக்கு யார் கொடுக்குறா, பண்ணுறதுக்கு யார் இருக்கா, யார் உதவியும் கிடையாது. அவரே தானே எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி, நகை திருப்பணும்னு சொல்லி கேளு, நான் தந்துடுறேன். வேறு ஒருத்தவங்கள்ட்டையும் கேட்டிருக்கேன் அம்மா. அவங்க தந்தோடனே ஒரு வாரத்தில் வாங்கி தந்துடுறேன்னு தான் இப்படி சொன்னுச்சுங்க அப்படின்னோடனே, சரி விடு, அப்போனா நான் நாளைக்கு போயிட்டு வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறேன் அத்தைக்கிட்ட. நீ பணத்தை எடுத்து வை, நம்ம எங்கேயாச்சும் என் ஃப்ரெண்டுங்கள்ட்ட யாராவது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, சரி நம்ம யோசிக்கிறதோட அவர் நம்ம அம்மாவை பற்றியும் சரி நம்ம குடும்பத்தை பற்றியும் நிறைய யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நான் அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நான் அம்மா வீட்டுக்கு போனேன். அம்மாவுக்கு போய் பணம் கொடுத்துட்டு வந்துட்டாரு. 2-3 நாளைக்கு அப்புறம் அங்கே ஒரு வேலை இருந்துச்சு, பேங்க் வேலைக்காக அப்படியே போயிருந்தேன் அக்கௌண்ட்டுக்காக. அப்போ தான் போயிட்டு நான் இது மாதிரி போய் இது பண்ணதுக்கப்புறம் தான் இது மாதிரி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான இதில் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு அது அந்த நேரத்தில் இது பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இருந்துச்சு. அதனால நான் அம்மாக்கிட்ட சொன்னேன், "நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. அவருக்கு வேலை இல்லாதனால தான் நான் பணம் இல்லைன்னு சொன்னேன் உங்ககிட்ட. ஆனால் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு நான் ஏதோ பொய் சொல்கிறேன் அப்படிங்கிறத. நீ ஒன்றும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொன்னேன். அதுக்கு அம்மா சொன்னுச்சு, இது மாதிரி, "இல்லைம்மா, எனக்கு என்ன ஒன்றும் கவலை கிடையாது. எனக்கு உங்கள் அண்ணன் நினச்சா தான் ரொம்ப இதாக இருக்குது. அவன் ஒழுங்கா ஒரு வேலைக்கு போயிட்டு ஒழுங்கா இருந்தால் ஏன் அப்படி இருக்குது? உங்கள் அண்ணி வேலைக்கு போய் தான் பிள்ளைங்கள பார்த்துக்கிற மாதிரி நிலமை. இவன் என்னென்னா ஒரு நாள் வேலைக்கு போகிறான், ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துட்டு எது எதுக்கோ போகிறது, பண்ணுறது, செய்கிறது. நேற்று உங்கள் அண்ணி அவ்வளோ கவலைப்பட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. நான் அந்த 10,000 பணத்தில் ஒரு 2,000 நீ சரி மளிகை ஜாமான் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோ, மழை நேரமாக இருக்குது, பிள்ளைங்கள வச்சுருக்கிற, நீ 2,000 கொடுத்து நான் வாங்கி வச்சுக்க சொன்னேன். அவளும் என்ன பண்ணுவாள், அவளும் ஸ்கூலில் வேலைக்கு போய் தான் அவளுமே பார்த்துக்கிறா ஃபேமிலியை. இவன் ஒரு நாள் போகிறது, 500 கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஒரு 4 நாளைக்கு வேலைக்கு போகிறதில்ல. இப்படி இருந்தால் அவள் எப்படி இது பண்ணுவாள் சொல்லு? ஏதோ வீடு அவங்க அம்மா வீட்டில் ஏதோ வாடகைக்கு விட்ட வீட்டில் இவங்களுக்கு ஒரு வீடு கொடுத்ததுனால இப்போ ஏதோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாட்டினா என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும்? கொஞ்ச நாச்சும் யோசிச்சு பார்க்குறேன். நான் அண்ணன் நானும் கூட போன வாரம் வந்தான், எவ்வளோ அட்வைஸ் பண்ணேன். நீ இப்படி இருக்கணும்ப்பா, அப்படி இருக்கணும்லாம் எல்லாமே சொன்னேன். அதை காது கொடுத்து அவன் கேட்குறதுங்கிறதே கிடையாது. அப்போதைக்கு ஓங்குறான். அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேம்மா, பண்ணுறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி யோசிச்சே பார்க்க மாட்டேங்கிறான் அவன். நானும் எவ்வளோ தான் யோசித்து பார்த்து இது பண்ணுறது சொல்லு. நானும் ஓரளவு ரொம்பவே எனக்கு மனசு இதாகிடுச்சுமா. எனக்கு உன் கவலை கூட மாப்பிள்ளை இருக்கார், ஏதோ பார்த்துக்கிறாரு, பண்ணுறாரு, ஓரளவு திறமையாக அவர் ஓட்டிடுவார். ஆனால் இவன் இப்படி இப்போ உள்ள காலத்தில் 2 பேரும் சம்பாரிச்சே கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இவன்லாம் கொஞ்சம் கூட ஃபேமிலியை யோசிச்சு பார்க்குறதில்ல, பண்ணுறது செய்கிறதில்ல. பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், அடுத்த வருஷம் பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கணுமே, பண்ணணுமே, அதுதான் அவளும் சொல்கிறா. அடுத்த வருஷம் எல்லாம் பிள்ளைங்கள்லாம் இவனோட பிறந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகுங்க. இவனை நம்ம அட்லீஸ்ட் ஓரளவு பணம் கட்டுற மாதிரி சேர்த்தா தானே அவனும் நம்ம நல்லா படிப்பான், பண்ணுவான், செய்வான். அவனுக்கும் 4 விஷயங்கள் எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் கூட நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்கூலில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவள் சொல்கிறதும் கரெக்டு தான். இப்போ உள்ளதெல்லாம் ஓரளவு ஏதோ படிக்க வச்சா
தான் அதுங்களுக்கு ஒரு லைஃபுக்கு வந்து ஓரளவு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் இவன் வந்து அதை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டேங்கிறான்மா. அதான் வந்து எனக்கு ஒரு கவலையாக இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுமா நான் அண்ணங்கிட்ட இதை பற்றி நான் பேசுகிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் அதெல்லாம் பற்றி அண்ணங்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்.